மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய நமது பாடப்பகுதி தொகாநிலை தொடர்கள் என்று சொல்லக்கூடிய இலக்கண பகுதி. இந்த தொகாநிலை தொடர்கள் அப்படின்ற இந்த தலைப்பை கேட்ட உடனே உங்களுக்கு தொகைநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் நாம் ஒரு இலக்கணத்தை படித்த ஞாபகம் வந்திருக்கணும் இல்லையா? அதே விஷயத்தை தான் அதனுடைய எதிர்ப்பதமாக இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதனுடைய எதிர்ப்பதம் தொகாநிலை தொடர்கள், தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர் நம்ம ஏற்கனவே படித்தது தான். தொகைநிலை தொடர்னா என்ன? ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் உருபுகளோ சொற்களோ மறைந்து வருவது தொகைநிலை தொடர். உதாரணத்துக்கு மலர் முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமை எடுத்துக்கிறோம். மலர் முகம் என்பதில் மலர் என்பது ஒரு சொல், முகம் என்பது ஒரு சொல். இரண்டு சொற்களுக்கு இடையில் போன்ற எனும் உருபு மறைந்து வருகின்றது. எந்த உருபுனா அது உவம உருபுன்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த போன்ற என்ற சொல் பார்த்திங்கன்னா மறைந்து இருக்குது. இருந்தாலும் நம்ம பொருள் எடுக்கும்போது போன்ற என்பதை சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். மலர் போன்ற முகம் என்று தான் நாம் பொருள் கொள்கிறோம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? மலர் முகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் சில உருபுகளோ, ஏதேனும் உருபுகள்னும் போது நிறைய உருபுகள் நம்ம படித்தோம். வேற்றுமை உருபுகள், பண்புருபுகள், உவம உருபுகள் இல்லையா? அந்த மாதிரி நிறைய உருபுகள் நம்ம படித்தோம். வினை உருபுகள், இந்த உருபுகள் எல்லாம் மறைந்து வரும். அவ்வாறு வருமானால் அது தொகைநிலை தொடர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நம்ம படிக்க போகிற இந்த தொகைநிலை தொடர்கள் அப்படின்றது அப்படியே அதனுடைய ஆப்போசிட். அதாவது ஒரு தொடர்னா ஒரு சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் இஸ் அ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு தொடரில், ஒரு சென்டென்ஸில் இரண்டு சொற்களுக்கு இடையில் எந்த சொல்லோ அல்லது உருபோ மறையாமல் வருவது. ஒன்று அந்த உருபோ சொல்லோ இல்லாமல் இருக்கும், அல்லது வெளிப்படையாக இருக்கும். ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் வரும், ஆனால் வெளிப்படையாக வந்திருக்கும். நம்ம படித்த அந்த தொகைநிலை தொடர்களில் பார்க்கும்போது வெளிப்படையாக வராது, மறைந்து வரும்னு படித்தோம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று சொல்லோ உருபோ இல்லாமல் வரும். இரண்டு சொற்களுக்கு இடையில் எதுவுமே இருக்காது, அந்த ரெண்டு சொற்கள் மட்டும்தான் இருக்கும். அல்லது அந்த இரண்டு சொற்களுக்கு இடையில் ஏதேனும் தோன்றினாலும் அது வெளிப்படையாக தோன்றும். அது இதனுடைய வகைகளை நம்ம படிக்கும்போது நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ ரெண்டு உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. காற்று வீசியது, குயில் கூவியது. இந்த இரண்டிற்கும் முதல் உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். காற்று வீசியது. இதில் காற்று என்பது எழுவாயை தொடர்ந்து வரக்கூடியது பயனிலைன்னு நம்ம சொல்லுவோம். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் கிராமரில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. காற்று வீசியது ஒரு எழுவாய்க்கும் ஒரு பயனிலைக்கும் இடையில் எந்த சொல்லும் தேவைப்படவில்லை. அதுதான் முக்கியம். இந்த ரெண்டுக்கு இடையில எதுவுமே தேவைப்படலை, நம்ம பொருள் விளங்கிக்க முடியுது இல்லையா? ரெண்டுக்கு இடையில எந்த உருவும் மறைஞ்சு வரல, எந்த சொல்லும் மறைந்தும் வரல, வெளிப்படையாகவும் வரல. அதே விஷயத்தை குயில் கூவியது, இதில் நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். நாய் குரைத்தது, ராமன் ஓடினான். இதில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சொற்களுக்கு இடையில் எந்த ஒரு உருவோ சொல்லோ நமக்கு தேவைப்படவில்லை. அப்போ இதை நம்ம பைஹார்ட் பண்ண வேண்டியதில்லை. தொகைநிலை தொடர்னா என்ன? ரொம்ப சிம்பிள், பைஹார்ட் பண்ணாமே சொல்லலாம். இரண்டு சொற்களுக்கு இடையில் எந்த விதமான உருபோ அல்லது சொல்லோ இல்லாமல் தோன்றுமானால், இதே தொகைநிலை தொடராக இருந்தால் எப்படி சொல்லியிருப்போம்? இரண்டு சொற்களுக்கு இடையில் உருபுகளோ சொல்லோ மறைந்து வருவது. இதில் இரண்டு சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் தோன்றுவது தொகாநிலை தொடர் எனப்படும். சரியா? சரி, இப்போ இந்த தொகாநிலை தொடர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 9 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எழுவாய் தொடர், வெளித்தொடர், பெயரெச்சத் தொடர், வினைமுற்று தொடர், வினையெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், வேற்றுமை தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இது உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 9 வகையான தொகாநிலை தொடர்களை நாம் இப்போ படிக்க போகிறோம்.
ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இதில் முதல் வகை பார்த்தீங்க அப்படின்னாக்கா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுவாய் தொடர் பேர்லேயே இருக்குது. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே அதனுடைய டெஃபினேஷன் மறைஞ்சிருக்கு, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, எழுவாயை தொடர்ந்து ஒரு சொல் அமையும். எழுவாயை தொடர்ந்து ஒரு சொல் அமையும். எழுவாய் அப்படின்றது நான் சொன்னேன், அந்த ஆக்ஷனை செய்கிறவங்க. இங்கிலீஷில் நீங்கள் சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சிருக்கீங்க இல்லையா, அதை தான் நம்ம இங்கே எழுவாய்னு சொல்கிறோம். இந்த எழுவாயை தொடர்ந்து ஒரு 3 விதமான சொற்கள், 3 விதமான சொற்கள், 3 சொற்கள்னு சொல்லலை, 3 விதமான சொற்கள். என்னென்ன? எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள். எழுவாயை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வரலாம், எழுவாயை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வரலாம், எழுவாயை தொடர்ந்து ஒரு வினா சொல்லும் வரலாம். உதாரணங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. இனியன் கவிஞன் அல்லது கவிஞர். பாரு, இனியன் என்பது எழுவாய், அதை தொடர்ந்து கவிஞர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல். காவிரி பாய்ந்தது, காவிரியை தொடர்ந்து ஒரு வினைச்சொல். பேருந்து வருமா, பேருந்து என்று சொல்லக்கூடிய எழுவாயை தொடர்ந்து ஒரு வினாச்சொல். இந்த 3லையுமே நம்ம நல்லா கவனிக்கிறோம். இந்த 2 சொற்களுக்குள் எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, 2 சொற்களுக்குள் நமக்கு எந்த ஒரு உருவோ அல்லது சொல்லோ மறைந்திருக்க மாதிரியும் தெரியல, வெளிப்படையாகவும் வரல. அந்த சொல் இல்லாமலே அது அருமையான ஒரு பொருளை தருகின்றது. நம்ம ஏதாவது ஒரு உருவை அதற்குள் இணைத்து பார்த்தோம் அப்படின்னா பொருள் மாறுபடும் அல்லது பொருள் சிதைந்து விடும், அதுக்கு பொருளே இல்லாமல் போகும். இப்போ இனியன் கவிஞன் வேற்றுமை உருவல் படிச்சிருக்கோம். ஐ, ஆல், கூ, இன், அது, கண். இதில் எதையாவது ஒன்று இதுக்கு இடையில போட்டு பாருங்களேன், வராது. இனியன் கவிஞன், சரி, கூன்ற வேற்றுமை உருவ போடுவோம், இனியனுக்கு கவிஞர், அப்போது மாறிடுச்சு இல்லையா, பொருள் மாறிடுது. இங்கே இனியன் கவிஞர்னு சொல்கிறது இனியனுக்கு கவிஞர் அப்படின்னும் போது பொருள் மாறுபடுகின்றது. இவ்வாறு ஒரு எழுவாயை தொடர்ந்து பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ வினா சொல்லோ வரும்போது அவற்றிற்கு இடையில் எந்த ஒரு சொல்லும் உருவும் மறைந்து வராது. அப்படி வரக்கூடியது எழுவாய் தொடர் எனப்படும். சரியா? சரி, அடுத்த வகை பார்த்தீங்க அப்படின்னா விழி தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. விழி அப்படின்னா தமிழில் அழைத்தல்னு அர்த்தம். விழி அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு அர்த்தம். வழின்னு சொல்லக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. வழின்னா காற்று, வலி என்பது பெயின், அது வேற. வழி காற்று, இங்கே விழின்னு சொல்கிறோம். விழி தொடர். விழினா அழைத்தல்னு அர்த்தம். விழித்தல் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது, நம்ம அதை அழைத்தல் அப்படின்னு பழகி இருக்கோம். சரி, ஒரு விழியை தொடர்ந்து, ஒரு விழியை தொடர்ந்து, விழினா அழைத்தல், விழியை தொடர்ந்து வினைச்சொல் வருவது. விழியை தொடர்ந்து வினைச்சொல் தான் எப்பவுமே வரும். இது ஒரு நம்மளுடைய இலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. விழியை தொடர்ந்து பெயர் சொல்லை நம்ம போட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு முருகா, இறைவனை வணங்குறோம். முருகா காப்பாற்றுவாயாக, முருகா வணங்குகின்றேன், அல்லாஹ் வணங்குகின்றேன் இல்லையா? இப்படி நாம் விழிக்கும்போது நம்ம நண்பனை கூப்பிட்றோம், அவனுடைய பெயர் வந்து ராமுன்னு வச்சுக்குவேன். ராமா வா, ராமா, அதனை விழியாக நாம் மாற்றுகின்றோம் இல்லையா? இப்படி ஒரு விழியை தொடர்ந்து வரக்கூடிய வினைச்சொல் ஒரு தொடராக இருக்கும்போது, இப்போ நண்பா எழுதுன்னு சொல்கிறாங்க. இந்த நண்பா எனும் விழிப்பெயருக்கும் எழுது என்று சொல்லக்கூடிய அந்த வினைச்சொல்லுக்கும் இடையில் எந்த ஒரு உருவோ அல்லது சொல்லோ மறைந்து வரவில்லை. நம்மளுடைய பேசிக் கான்செப்டே என்னென்னா, 2 சொற்களுக்கு இடையில் எதுவுமே மறைஞ்சு வரக்கூடாது. இப்போ இங்கே நல்லா கவனிக்கிறோம். நண்பா எழுது, எதுவுமே மறைந்து வரல, எல்லாமே எதுவுமே மறைந்தும் வரல, வெளிப்படையாகவும் இல்லை, ரெண்டையுமே கவனிச்சுக்கணும். சரியா? வெளித்தொடர். அடுத்தது வினை முற்றுத்தொடர். வினை முற்றுத்தொடர் அப்படின்றது, வினை முற்றுன்னா நம்ம படிச்சிருக்கோம், ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனதை டினோட் பண்ணுறது. ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிறத டினோட் பண்ணுறது. முற்று பெற்ற வினை வினைமுற்று, சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடராகும். வினைமுற்றை தொடர்ந்து பெயர் சொல் வரும். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், வினைமுற்று அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆனதை தான் குறிக்கும், அதுக்கப்புறம் ஏன் இன்னொரு பெயர் வரணும் அப்படின்னா, சில இடங்களில் சிறந்த உரைநடைக்காகவோ வசனங்களுக்காகவோ செய்யுளுக்காகவோ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வினைமுற்றை தொடர்ந்தும் சில பெயர் சொற்கள் வரும். பாடினாள் கண்ணகி, ஆடினான் சிவபெருமான். கவனிச்சிங்களா? அப்போது பாடினாள்
பாடினான், இதெல்லாம் வினைமுற்று தொடர்கள், வினைமுற்றுகள். இதனை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் தோன்றும். இந்த இரண்டிற்கும் இடையில் எந்த ஒரு சொல்லோ உருவோ மறைந்திருக்காது. பாடினாள் எனும் வினைமுற்று முதலில் நின்று ஒரு பெயரை கொண்டு முடிந்துள்ளது. இப்போ அது பெயர் சொல்லை கொண்டு தான் முடியணுமா? ஒரு வினைமுற்று தொடர் பெயர் சொல்லை கொண்டு தான் முடியணுமா? இல்லை, பெயர் சொல் இல்லாமல் வினை சொல்லை கொண்டும் முடியலாம். வந்தான், அமர்ந்தான். வந்தான், அமர்ந்தான். ஒரு வினைமுற்றானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடியலாம், வினை சொல்லை கொண்டும் முடியலாம். அதில் தவறில்லை. சரியா? அடுத்த வகை பார்த்தீங்கன்னா பெயரெச்சத் தொடர். இந்த வேர்டை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இலக்கண குறிப்புகள் படிக்கும்போது பெயரெச்சம், வினையெச்சம்னு சொல்லக்கூடிய ஒரு 2 விஷயங்களை படிச்சிருப்பீங்க. அந்த பெயரெச்ச இலக்கண குறிப்பை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. என்னென்னா, முற்று பெறாத வினை. இதுக்கு முன்னாடி பார்த்த 3வது வகையில் பார்த்தீங்கன்னா வினை முற்று தொடர்னு பார்த்தோம். முடிவு பெற்ற வினை. இப்போது முற்று பெறாத வினை. வந்த, ஓடிய, பாடிய. இதே ஓடினான், பாடினான்னா முற்று பெற்றதுன்னு சொல்லிடுறோம் இல்லையா? வந்த, ஓடிய, பாடிய இதெல்லாம் முற்று பெறாத வினைகள். இத்தகைய வினைகள் என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவு பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ட பாடல். கேட்ட என்பது ஒரு வினைச்சொல், நமக்கு தெரியல, ஆனால் முற்று பெறாத வினைச்சொல். அப்போ கேட்ட எனும் அந்த முற்று பெறாத வினைச்சொல்லை தொடர்ந்து பாடல் எனும் பெயர் சொல் வருகின்றது. அப்போது முற்று பெறாத வினையை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அதுக்கு பேர் பெயரெச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். கேட்ட பாடல், பாடிய பறவை, படித்த மாணவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயரெச்ச தொடருக்கான சான்றுகள். சரியா? அப்போது பெயரெச்ச தொடர்னா என்னது? முற்று பெறாத ஒரு வினையை தொடர்ந்து பெயர் சொல் வருமானால், இன்னி சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு வேர்ப் எப்போ ஒரு நவுன், ஒரு பெயர் சொல்லை கொண்டு முற்று பெறுகின்றதோ அப்போ அதுக்கு பேர் பெயரெச்ச தொடர்னு சொல்கிறோம். இந்த பெயரெச்ச தொடரும் ஒரு வகையான தொகாநிலை தொடர் தான். ஏன்னா 2 சொற்களுக்கு இடையில் உருவோ சொல்லோ மறைந்தோ வெளிப்படையாகவோ இல்லை. சரியா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது வகை வினையெச்ச தொடர். பெயரெச்ச தொடருடைய ஆப்போசிட். வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா முற்று பெறாத வினை. அதில் இருக்க அதே விஷயம் தான். முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது. முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது. முன்னாடி பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லை கொண்டு முடிவதுன்னு பார்த்தோம். இங்கே வினை சொல்லை கொண்டு முடியும். பாடி மகிழ்ந்தனர். மகிழ்ந்தனர் என்பது வினைச்சொல் இல்லையா? பாடி என்பது முற்று பெறாத வினை. அப்போ பாடி மகிழ்ந்தனர். ஓடி வந்தனர். சாப்பிட்டு சென்றனர். சாப்பிட்டு உறங்கினர். படித்து தெளிவு பெற்றனர். இல்லையா? இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். பாடி, படித்து, ஓடி, உறங்கி எழுந்தான், எழுந்து நடந்தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினையெச்ச தொடர்கள். அப்போது ஒரு முற்று பெறாத வினையை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் தோன்றுமானால் அதுக்கு பேர் வினையெச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஏன் தொகாநிலை தொடர்கள் வரிசையில் வச்சுருக்கோம்? நம்ம இந்த பாடிக்கும் மகிழ்ந்தனருக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா எந்த உருவோ அல்லது சொல்லோ மறைந்தோ வெளிப்படையாகவோ வரவில்லை. அதை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்ம ரீகால் பண்ணிக்கணும். அதை மறந்துடவே கூடாது. சரியா? இப்போ இந்த பெயரெச்ச தொடருக்கும் வினையெச்ச தொடருக்கும் ஒரு ஷார்ட்கட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். கேட்ட பாடல். எப்போ ஒரு வினைச்சொல் முற்று பெறாமல் வருதோ அப்போது ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. அது ஆ எனும் ஒலியோடு முடியும். கேட்ட ஆ, கேட்டு உ, ஆ உ, பாடி இ. இந்த 3ல் தான் பெரும்பாலும் முடியும். ஒரு 95% பார்த்தீங்கன்னா இந்த 3 ஒலிகளோடு தான் ஒரு முற்று பெறாத வினை முடியும். அதில் ஆ எனும் ஒலியோடு முடிந்தால் அது பெரும்பாலும் பெயரெச்ச தொடராக அமையும். ஏன்னா அதை தொடர்ந்து வருவது பெயர் சொல்லாக இருக்கும். கேட்ட ஆ அப்படின்னு முடியுது இல்லையா? இதை தொடர்ந்து வருவது ஒரு பெயர் சொல். இந்த இடத்துல நம்ம ஒரு வினை சொல்ல போட்டாக்கா நமக்கு அது ஃபிட் ஆகாது. கேட்டான், கேட்ட உறங்கினான் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ கேட்டக்கு அப்புறம் ஒரு பெயர் சொல்ல தான் போட முடியும். அப்போ ஆ என்று முதல் பகுதி, இந்த முற்று பெறாத வினை ஆ எனும் ஒலியோடு முற்று பெறும்போது அது பெயரொற்ற தொடராகவும், ஈ அல்லது உ கேட்டு மகிழ்ந்தான், பாடி பாடி பெற்றான், பாடி மகிழ்ந்தான் இல்லையா? இந்த மாதிரி வரும்போது
ஈ அல்லது ஊ என்று முடியும் போது அதுக்கு பேர் நம்ம வினையெச்ச தொடர்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் தான். இலக்கணத்தில் இதற்கு இந்த விஷயம் இல்லை. இது வந்து ஒரு ஷார்ட்கட், ஒரு அனுபவபூர்வமாக நாம் உணர்ந்து கொண்டது. சரியா? சரி, இப்போ 5 வகையான தொகாநிலை தொடர்களை நம்ம முடிச்சிருக்கோம். 6வது வேற்றுமை தொடர். இப்போ இங்கே பார்த்தோம்னா தொகைநிலை தொடர்களில் இதே விஷயத்தை நம்ம பார்த்தோம். வேற்றுமை தொகைன்னு படித்தோம், இங்கே வேற்றுமை தொடர்னு படிக்கிறோம். அங்கே வேற்றுமை தொகை எனும்போது வேற்றுமை உருபுகள் மறைந்து வரும். இங்கே அதனுடைய ஆப்போசிட்டு வேற்றுமை உருபுகள் வெளிப்படையாக வரும். அவ்வளோதான் விஷயம். அதில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வரும். பால் குடித்தான், ஐ என்பது மறைந்து வரும். பாலை குடித்தான். அதே விஷயத்தை இங்கே பாலை குடித்தான் அப்படின்னு வெளிப்படையாக எழுதிட்டு அதுக்கு பேர் வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். பாருங்கள், கட்டுரையை படித்தாள், கட்டுரையை படித்தாள். அதில் கட்டுரை படித்தாள்னு கூட இருந்துக்கலாம். கட்டுரை படித்தாள்னு இருந்தால் அது வேற்றுமை தொகையாக இருக்கும். எங்கே தொகைநிலை தொடர் வகையில் போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐ எனும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துகின்றது. அதே போல் அன்பால் கட்டினார், அன்பால் கட்டினார். காந்தியடிகள் இந்திய மக்களை தனது அன்பால் கட்டினார், அன்பால் கட்டினார். ஆல் எனும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருகின்றது. அறிஞருக்கு பொன்னாடை போற்றினர், அறிஞருக்கு பொன்னாடை போற்றினர். கு எனும் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வருது. இப்போ நான் முதல்ல ஒன்று சொன்னேன், தொகாநிலை தொடர்கள். அந்த டெஃபினேஷன் சொல்லும்போது நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே வருவதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? சொல்லோ உருவோ சில நேரங்களில் வரும், வந்துச்சுன்னா வெளிப்படையாக வரும், மறைந்து வராது, வெளிப்படையாக வரும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 5 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சொல்லோ உருவோ மறைந்து வரவே இல்லை. இந்த 6வது இதில் மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு உருவு தோன்றும், ஆனால் வெளிப்படையாகவே தோன்றும். நம்ம தொகைநிலை தொடர்கள் இருக்கும்போது மறைந்து இல்லை, வெளிப்படையாகவே தோன்றும். இவ்வாறு வேற்றுமை உருவுகள் வெளிப்படுமாறு தோன்றுவது வேற்றுமை தொடர் எனப்படும். சரியா? அடுத்தது 7வது வகை பார்த்தீங்கன்னா இடைச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இடைச்சொல் தொடர் அப்படின்னா என்னென்னா, முதல்ல நமக்கு இடைச்சொல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இடைச்சொற்கள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, மீனிங்லெஸ் வேர்ட்ஸ். அப்புறம் ஏன் சார் நம்ம எடுத்துக்கிறோம் மீனிங்கே இல்லை, அதுக்கு நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு பேர் தான் பொருள் இல்லாத சொற்கள். ஆனால் இவை பெயர் சொற்களோடும் வினை சொற்களோடும் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கிவிடும். இடைச்சொல்ன்றது தனியாக பார்க்கும்போது அதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லை. உதாரணத்துக்கு ராமனுடைய வில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொடரை பாருங்கள். ராமனுடைய வில், ராமனுடைய வில். இதில் ராமன் என்பதற்கு பொருள் இருக்குது, வில் என்பதற்கு பொருள் இருக்குது. இந்த உடையன்னு இருக்கு இல்லையா, ராமனுடைய, அந்த உடைய என்பதும் ஒரு சொல் தான். ஆனால் அதற்கு தனியாக நீங்கள் பொருள் தேடினால் இருக்காது. உடையனா என்ன பொருள் இருக்காது. ஆனால் ராமனுடைய என்று சேரும்போது என்ன பொருளை தந்தது? ராமனுக்கு சொந்தமான அந்த ஒரு பொருளை தருது இல்லையா? அப்போ அந்த உடைய என்பது சொந்தமான அப்படின்ற ஒரு பொருளை தனக்குள்ளே மறைச்சிருக்கு இந்த சென்டென்ஸில். வேறு சொற்களுக்கு போகும்போது அது மாறிடும். இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா உடைய என்பது சொந்தமானன்ற ஒரு மீனிங்கை அதற்குள்ளே மறைச்சிருக்கு. இப்படி இடைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லோடும் வினை சொல்லோடும் சேர்ந்து வரும். சேர்ந்திருக்கும் போது அதற்கு பொருள் உண்டு இடைச்சொற்களுக்கு. அதே இடைச்சொல் தனித்து நிற்கும் போது அதற்கு பொருள் இல்லை. சரியா? அப்போ இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். சில நேரங்களில் பெயர் சொற்களோடும் வினை சொற்களோடும் இது சேரும்னு நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ மற்றொன்று, மற்றொன்று இல்லையா? இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்கள், மற்று கூட்டல் ஒன்று. இதில் மற்று என்பது இடைச்சொல். ஏன் மற்றுன்னு தனியாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. மற்றுன்னா என்ன? மற்றுன்னா பொருள் கிடையாது. மற்றொன்று அப்படின்னும் போது வேறொன்று. அப்போ இங்கே மற்று என்பதற்கு வேறு என்று ஒரு பொருள் தோன்றுகின்றது இல்லையா? இப்படி இடைச்சொற்கள் வினை சொல்லோடும் பெயர் சொல்லோடும் தொடர்ந்து நின்று பொருள் தரும். அவ்வாறு வருவது இடைச்சொல் தொடர் எனப்படும். இந்த இடைச்சொற்கள் இன்னும் நிறைய இடைச்சொற்கள் சொல்லலாம். உடன், சீதை ராமனுடன் வனவாசம் சென்றாள். சீதை ராமனுடன் வனவாசம் சென்றாள். ராமன் உடன், அந்த உடனுக்கு தனியாக பொருள் கிடையாது. உடன்னா பொருள் இல்லை. அப்போ ராமனுடன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? ராமனோடு. சரியா? சரியாக சொல்ல போனால் ஓடு என்பதும் ஒரு இடைச்சொல் தான். ஓடு, ராமனோடு,
ஓடுனா என்ன சார், நம்ம மேலே போடுற டைல்ஸா? இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஓடு என்பது என்ன பொருளை தந்துருச்சு? ராமனோடு, ராமனுடன், ராமன் கூட, இல்லையா, கூடவே, இது எல்லாமே இடைச்சொற்களாக வரும். காட்டிலும் அப்படின்றது ஒரு இடைச்சொல். அவன் இவனை காட்டிலும் வல்லவன், இவனை காட்டிலும், காட்டிலும் அப்படின்றதுக்கு பொருள் இருக்காது. இவனை காட்டிலும் அப்படின்னும் போது அவனை விட. புரிஞ்சுதா? இப்படி இடைச்சொற்கள் என்பது தனியாக இருக்கும்போது பொருள் தராது, பெயர் சொற்களோடும் வினைச்சொற்களோடும் சேரும்போது பொருள் தரும். இந்த இடைச்சொற்கள் பெயருடனோ வினையுடனோ சேர்ந்து வருவது இடைச்சொல் தொடர் எனப்படும். இந்த இரண்டிற்கும் இடையில வேறு எதுவுமே மறைஞ்சிருக்காது. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர், உரிச்சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். உரிச்சொற்களும் கிட்டத்தட்ட இடைச்சொற்கள் போல தான். அதாவது தனித்து நிற்கும் போது அவற்றிற்கு பொருள் இருக்காது. தனித்து நிற்கும் போது அவற்றிற்கு பொருள் இருக்காது. பெயர் சொல்லுடனோ வினை சொல்லுடனோ சேர்ந்து பெயர் சொல்லை அல்லது வினை சொல்லை விளக்குவதாக அமையும். அவற்றை விளக்குவதாக, பெயர் சொல்லை, சொல்லை விளக்குவதாக அமையும். மேலே இருக்கக்கூடிய இடைச்சொல் பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சொல்லை விளக்காது. ராமனுடன், அந்த உடன் என்பது ராமனை விளக்கவில்லை, அது இடைச்சொல்லாக போயிடும். இங்கே உரிச்சொல் என்பது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் விளக்கக்கூடிய சொல். அப்போ உரிச்சொல்லுடன் பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடர்வது உரிச்சொல் தொடர் எனப்படும். இந்த உரிச்சொற்கள் நம்ம படிச்சிருப்போம். உரிச்சொற்கள் எதெல்லாம்? சால, உரு, தவ, நனி, கூர், கழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 வகையான உரிச்சொற்கள் சிறிய வகுப்புகளில் படிச்சிருப்பீங்க. கடி என்று சொல்லக்கூடியதும் ஒரு உரிச்சொல். நான் முன்னாடி சொன்ன 6க்கும் இந்த கடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, சால, உரு, தவ, நனி, கூர், கழி ஆகியன எல்லாம் வெவ்வேறு பொருளை ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள். ஒரே பொருளை தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள். நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்துவோம். கடைசியாக நான் சொன்ன கடி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல் பார்த்தீங்கன்னா, ஒரே சொல் தான் பல பொருள்களை தரும். ஒரே சொல் பல பொருட்களை தரும். அப்போ உரிச்சொல்ல 2 வகை இருக்குது. பல சொற்கள் ஒரு பொருளை தரும், ஒரே சொல் பல பொருளையும் தரும். சரியா? இப்போ சால சிறந்தது, நான் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லையா, சால, உரு, தவ, நனி, கூர், கழி ஆகிய அனைத்துமே உரிச்சொற்கள். சால எனும் உரிச்சொல் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய, சிறந்தது அப்படின்றது இங்கே என்னென்னா வினைச்சொல்லை குறிப்பதில் பெயர் சொல்லை குறிக்கும். சிறப்பு என்று சொல்லக்கூடிய பண்பு பெயரை குறிக்கின்றது. சால சிறந்தது. அப்போ உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வருது இல்லையா? அந்த இரண்டிற்கும் இடையில் எந்த சொல்லும் உருவும் இல்லை. இச் அப்படின்ற ஒரு சொல் இருக்குன்னு எழுத்து இருக்குன்னு நினச்சி கூட, இச் என்பது வல்லினம் இல்லையா? அப்போ வல்லினம் சாதாரணமாக மிகும், சில இடங்களில் மிகாது. அதை நம்ம இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? சரி, அடுத்ததாக வரக்கூடியது கடைசி வகை பார்த்தீங்க அப்படின்னாக்கா உரிச்சொல் தொடர் அப்படின்னு அடுக்கு தொடர். அடுக்கு தொடர் என்பது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். 2 சமமான சொற்கள், அதாவது ஒரே சொல் 2 சொற்கள் அடுத்தடுத்து வருவது அல்லது அடுக்கி வருவது. வருக 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 ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக சில நேரங்களில் ஒரே சொல் அடுத்தடுத்து வரும். பயத்தின் காரணமாக வரும். எப்போ பயப்படுவோம்? ரோட்டில் நடந்து போகிறோம், திடீர்னு ஒரு பாம்பையோ புலியோ பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கத்துவோம் இல்லையா, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறோம் இல்லையா? ஒரு அச்சத்தின் காரணமாக வரும், வியப்பின் காரணமாக வரும், ஒரு சர்ப்ரைஸ். இப்படி நம்முடைய எக்ஸ்பிரஷன்ஸை வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா சில சொற்கள், சில குறிப்பிட்ட சொற்கள் தான். அதுக்காக எல்லா சொற்களையும் நம்ம அடுத்தடுத்து சொல்லிட முடியாது. சில குறிப்பிட்ட சொற்கள் திரும்ப திரும்ப வரும். ஒரு குழந்தை நமக்கு அடிபட்டுச்சு, அம்மா அம்மா அழுகிறோம் இல்லையா, அம்மாவை அந்த இடத்துல கூப்பிட்றான். அம்மா என்ற சொல் அடுக்கி வரும். அப்பா அடிக்கிறாருன்னு வச்சுக்குவேன், அப்பான்ற சொல் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்பா 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 அடிக்காதீங்க சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த அப்பான்ற சொல்ல 2-3 முறை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் எனப்படும். இவ்வாறு அடுக்குவதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஒன்று மகிழ்ச்சியோ அல்லது வியப்போ அல்லது அச்சமோ இவற்றை வெளிப்படுத்துவதற்காக தான் நாம் அப்படி செய்வோம். இப்போ இந்த வருக 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 இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா எந்த உருவும் சொல்லும் மறைந்து வராது. சரியா? இவ்வாறு வருவது அடுக்கு தொடர். இந்த 9 வகையோட தொகாநிலை தொடர்கள் முடிஞ்சு. இப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும், அடுக்கு தொடர் பார்த்துட்டோமே, ஏன் இரட்டை கிளவி இங்கே வரல அப்படின்ற ஒரு டவுட் வரும். இரட்டை கிளவி என்பது தொடர் அல்ல. இரட்டை கிளவி என்பது ஒற்றை சொல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கல கல, சல சல, பட பட,
இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றை சொல். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது தொடர்களை பற்றி. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரி, இப்போ திடீர்னு ஏமாந்து தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்னா 9ன்னு போட்டுருவான். போட்டுட்டு அடுக்கு தொடர் முடிச்சோடனே இரட்டை கிளவின்னு போட்டுருவான். இது ரெண்டையும் ஒரே இடத்துல நம்ம படித்து பழகியிருக்கோம் இல்லையா? அடுக்கு தொடர் என்பது தொடர் வகையை சார்ந்தது, இரட்டை கிளவி என்பது சொல் வகையை சார்ந்தது. ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ரீகேப். தொகாநிலை தொடர் அப்படின்றது ஒன்றும் இல்லை. 2 சொற்களுக்கு இடையில் எந்த உருவும் சொல்லும் மறையாமல் அல்லது வெளிப்படையாகவோ மறைந்தோ எதுவுமே இருக்காது. 2 சொற்களுக்கு இடையில் எதுவுமே இருக்காது. அந்த 2 சொற்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸம்ஷன் இருந்துச்சு எந்த இடத்துல அப்படின்னா 6வது வகையில் இருந்தது. வேற்றுமை தொடரில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவுகள் வெளிப்படையாக தோன்றும், மறைந்து வந்தால் அது தொகைநிலை தொடர்னு சொல்லிடும். சரியா? தொகாநிலை தொடர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொத்தம் 9 வகை. எழுவாய் தொடர், விழித்தொடர், வினைமுற்று தொடர், பெயரெச்சத் தொடர், வினையெச்சத் தொடர், வேற்றுமை தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்கு தொடர். இரட்டை கிளவியை ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். சரியா? நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.